ஓசூர் அருகே கர்னூர் பழைய மத்திகிரியை இணைக்கும் ஏரிக்கரை மீது சாலை அமைக்க வேண்டும். ஓசூரில் ஆதி திராவிடர் நலக்குழு மாவட்ட அமைப்பாளர் எம்எல்ஏவிடம் மனு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி தெற்கு பகுதிக்குட்பட்ட 34வது வார்டு முதல் 45வது வார்டு வரை 12 வார்டுகளில் மக்களை தேடி சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தலைப்பில் வார்டு வாரியாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான வைப்பிரகாஷ் எம்எல்ஏ அவர்கள் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். 44வது வார்டுக்குட்பட்ட பழைய மத்திகிரி பகுதிக்கு வந்த எம்எல்ஏ வைப்பிரகாஷ் ஓசூர் மாநகர மேயரும் திமுக மாநகர செயலாளருமான எஸ்.ஏ. சத்யா, மாநகர துணை மேயர் ஆனந்தையா, பகுதி செயலாளர் ராஜா ஆகியோர் 44வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி மஞ்சுளா, குருமுனிராஜ் அனைவரையும் வரவேற்று சால்வை அளித்தார். அப்போது பொதுமக்களின் குறைகளை எம்எல்ஏ வைப்பிரகாஷ் மனுக்களாக பெற்ற நிலையில் 44வது வார்டு வட்ட செயலாளரும் ஆதி திராவிடர் நலக்குழு மாவட்ட அமைப்பாளர் திரு குரு என்கிற முனிராஜ் அவர்கள் கர்னூர் முதல் பழைய மத்திகிரியை இணைக்கும் ஏரிக்கரை மீது தார் சாலை அமைத்தால் மழைக்காலங்களில் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் வந்து செல்லும் மாற்று வழிச்சாலையாக இருக்கும் என்பதால் சாலை அமைக்க வேண்டும். ஏமக்கல் ஏவட்டு பகுதிக்கு சாலை அமைக்க வேண்டும், கர்னூர் பகுதிக்கு மயான வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை செய்து தருமாறு கோரிக்கைகளை அடங்கிய மனுவினை வழங்கினார். அப்போது ஆதி திராவிடர் நலக்குழு மாவட்ட துணை அமைப்பாளர் சமூக ஆர்வலர் எட்வின் ராஜ், விளையாட்டு மேம்பாட்டு அணி சூர்யா, தயாளன், ஆதி திராவிடர் நலக்குழு மாநகர துணை அமைப்பாளர் மதனகிரி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.